அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய விரதங்களில் மிக முக்கியமான விரதமாக கருதப்படுவது மகா கந்த சஷ்டி விரதம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இந்த சிறப்பு பெயரை பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியை சாதாரணமாக சஷ்டி விரதம்னு சொல்லுவோம். ஆனால் ஐப்பசி மாதம் அமாவாசை திதியை அடுத்து வரக்கூடிய 6 நாட்களில் நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த விரதத்தை மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வேறு எந்த விரதத்தையுமே நாம் தொடர்ந்து 6 நாட்கள் தொடர்ச்சியாக மிக கடுமையாக கடைபிடிப்பது கிடையாது, இந்த ஒரு விரதத்தை தவிர. இது மட்டும் தான் காரணமா அப்படின்னா, இது மட்டும் கிடையாதுங்க. முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதம் வாய்ந்த, ஒரு உத்தமமான, ஒரு மகத்துவம் வாய்ந்த விரதமாக இது இருப்பதால் மகாவிரதம் என்று இதை நாம் சிறப்பித்து சொல்லுகின்றோம். இந்த மகாவிரதத்தின் மூலம் முருகப்பெருமானுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற முடியும். யார் ஒருவர் நியாயமான கோரிக்கைகளோடு இந்த 6 நாட்கள் முருகப்பெருமானை விரதம் இருந்து, கிருத்தியமாக விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் தன்னுடைய 12 திருச்செவிகளால் கேட்டு 12 மலர்கரங்களால் அருளை வாரி வழங்கி அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது இன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தியமான விஷயம். ஏனென்றால் கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாக நின்று நம் முன்னாடி கூப்பிட்ட உடனே, கூப்பிட்ட குரலுக்கு எதிர்வந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை கேட்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பது யாருன்னா நம்முடைய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய விரதத்தில் முக்கியமான விரதமான இந்த சஷ்டி விரதத்தை, மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி விரிவாக கடைபிடிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, 48 நாட்கள் ஒரு மண்டல கால விரதமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த 48 நாட்கள் விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும், எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2025 வருடம் இந்த மகா கந்த சஷ்டி விரதமானது எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளில். சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இந்த சூரசம்ஹார பெருவிழாவின் தொடக்கமானது தொடங்குகின்றது. அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று திருக்கல்யாணத்தோடு இந்த விரதம் நிறைவடைகிறது. 27ஆம் தேதி அக்டோபர் திங்கட்கிழமை அன்று சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றது. இந்த விரதத்தை 48 நாட்கள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க இந்த 48 நாட்கள் கடைபிடிக்க நினைத்தால் அதை எப்போ தொடங்கணும் இந்த விரதத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி, ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு திருநீர் அணிந்து கொண்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் அங்கே சென்று நீங்கள் சுவாமியை வணங்கி இந்த விரதத்தை தொடங்கலாம். சிவன் கோவில் இருந்தாலும் அங்கே சென்று சிவபெருமானை வணங்கி இந்த விரதத்தை தாராளமாக தொடங்கலாம். ஏன்னா முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. அப்படி பக்கத்தில் முருகன் கோவிலோ சிவன் கோவிலோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி இயன்றால் ஒரு பாலோ பழமோ நைவேத்தியமாக வைத்து முருகனை வணங்கி தீப தூபங்களோடு முருகனை வணங்கி இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கின்ற பொழுது கங்கணம் அணியணுமானா தேவையில்லை. 6 நாட்கள் விரதம் இருப்பவர்களே ஒரு சிலர் கங்கணம் அணிவார்கள், ஒரு சிலர் அணிய மாட்டார்கள். அதனால இந்த 48 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் கங்கணம் அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று மாலை அணிய வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்களோ, நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அது என்ன அப்படின்னா, அந்த 48 நாட்களுமே நீங்கள் மது, மாமிசம் போன்றவற்றை, போதை வஸ்துக்கள் போன்றவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி பழக்கம் இருப்பவர்கள் இந்த 48 நாட்களை அதுக்கான பயிற்சியாக, அதை விளக்குவதற்கான பயிற்சியாக, பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம பயாலஜிக்கல் கிளாக் 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது நம்ம செட் ஆகிக்கும் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு அதே பழக்கமாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த 48 நாட்கள் அதையெல்லாம் விளக்கக்கூடிய பயிற்சியாக, பயிற்சிக்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மது, மாமிசம், போதை வஸ்துக்கள் கூடாது. அதோடு
நீங்கள் இறப்பு போன்ற தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இதை தவிர வேறு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் குழந்தை பேருக்காக இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக 48 நாட்களும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும். இந்த குழந்தை பேருக்காக நீங்கள் விரதம் இருக்கக்கூடியதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். அதனால குழந்தை பேருக்காக விரதம் இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கடைபிடித்தால் இன்னும் நல்லது. மற்ற எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இதில் தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அந்த சந்தேகங்களுக்கு தெளிவாக இன்னொரு பதிவில் நாங்கள் விளக்கங்கள் கொடுக்குறோம். இந்த விரத காலத்தில் நீங்கள் எங்காவது ஒரு இறப்பு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ரொம்ப சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் அந்த விரதத்தை கைவிட்டு விட வேண்டும். 6 நாள் விரதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், கடைபிடித்துக் கொள்ளலாம். இந்த 48 நாட்கள் விரதம் முறிந்துவிடும். அப்போ நீங்கள் அந்த வீட்டுகளுக்கு போகக்கூடாது. வீட்டிலேயே ஒரு பெண் வீட்டு விலக்காக இருந்தால் இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்கள் எப்படி அவர்களுடைய கையால் உணவு வாங்கி சாப்பிடுறதுன்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. தாராளமாக சாப்பிடலாம். பெண்மை அப்படிங்கிறது உலகத்தை தோற்றுவிக்க வந்த ஒரு தாய்மை, தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதனால இந்த தீட்டு கிடையாது. பெண்களே அப்படி வீட்டு விலக்காக இருந்தாலும் குளித்து விட்டு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் போய் தீபம் ஏற்ற வேண்டாம், முருகனுக்கு மாலை சாற்ற வேண்டாம், நெய்வேத்தியம் வைக்க வேண்டாம். ஆனால் மனதார மனதிற்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை யாராலும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அந்த இறைவனை மனதிற்குள் நீங்கள் தியானித்து விரதத்தை விட்டுவிடாமல் நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். 48 நாட்கள், இந்த கடைசி 6 நாட்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கடுமையாக கடைபிடிக்க ஒரு சிலர் கடுமையாக கடைபிடிப்பார்கள். வெறும் மிளகு மட்டும் முதல் நாள் 1 மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, இது போன்று எடுத்துக்கொண்டு மிளகோடு வெந்நீர் எடுத்துக்கொண்டும், அல்லது ஒரு சிலர் மிளகோடு வெற்றிலை ஒன்றை எடுத்துக்கொண்டும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஒரு சிலர் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் 3 வேளை உணவும் எடுத்துக்கொண்டும் உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு இந்த விரதத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, நீங்கள் நோய்வாய்ப்பட்டவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க, இல்லைனாலும் உங்களால் முடியாது, லோ பிபி இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்தால் தான் முருகன் நமக்கு அருள்வார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இயன்றவர்கள் இயன்றதை செய்தால் போதும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு மிக தெளிவாக அடுத்த பதிவில் நாங்கள் விளக்கத்தை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த பதிவில் 7 நாட்கள் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி தொடங்கணும், எப்படி கடைபிடிக்கணும், என்னென்ன வழிமுறைகளை கை கொள்ள வேண்டும், எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு அடுத்த பதிவில் எப்படி கலச ஸ்தாபிதம் செய்து சுவாமியை 6 நாட்கள் பூஜிப்பது அப்படிங்கிறத பற்றியும், அதற்கு அடுத்த பதிவில் தீபஸ்தம்பத்தில் சுவாமியை எப்படி 6 நாட்கள் ஆவாகனம் செய்து வழிபடுறது அப்படிங்கிறத பற்றியும், அதற்கு அடுத்த பதிவில் கண்ணாடியை பற்றி, கண்ணாடியில் எப்படி சுவாமியை அல்லது திருவுருவ படத்தில் எப்படி வச்சு நம்ம வழிபடுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அனைவரும் இந்த 1 மண்டல கால விரதத்தை இயன்றவர்கள் இந்த 1 மண்டல கால விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அனுகிரகத்தையும் பேரருளையும் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இம்முருகப்பெருமான் அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் அப்படின்னு முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சரவணபவ.